குரு வசிஷ்ட் ஒரு நாள் விஸ்வாமித்திர பார்க்கறதுக்கு போறாரு. அண்ட் அவரோட வீட்டில் போய் விஸ்வாமித்ரு வசிஷ்ட நல்லா கவனிச்சுக்கிறாரு. பட் அதுக்கப்புறம் கடைசியில் போகிறப்போ இப்போ முனிவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க என்ன கிஃப்டை கொடுக்க முடியும். அதனால விஸ்வாமித்திர சொல்கிறாரு, நான் உங்களுக்கு என்னோட 60,000 years ஆஃப் ஆஸ்டெரிட்டியை கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேன்ட்டு குரு வசிஷ்டு அதை ஆக்செப்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த வாட்டி விஸ்வாமித்ரு வசிஷ்டோட வீட்டுக்கு போறாரு. அதே மாதிரி அவரை நல்லா கவனிச்சுட்டு கடைசியில் குரு வசிஷ்ட் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு ஒரு நொடி ஆஃப் பக்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ விஸ்வாமித்ருக்கு கோவம் வந்துடுது. நான் உங்களுக்கு 60,000 years கொடுத்தேன், நீங்க என்ன ஒரே ஒரு நொடி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் பிரம்மர் கிட்ட போவாங்க. பிரம்மன் அங்க என்ன சொல்றாரு, போய் சேஷன் அங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் 2 பேருமே போறாங்க. ஆனா குரு வசிஷ்டால சேஷ்நாக கூட்டிட்டு வர முடியாது, விஸ்வாமித்ரால முடியல. அப்பதான் சேஷ்நாக் சொல்றாரு, இவர் எனக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு நொடி ஆஃப் பக்தி தான் கொடுத்தாரு. நான் என் மேல என்டையர் எர்த்தவே சுமந்துட்டு இருக்கேன். அவர் அந்த ஒரு நொடி ஆஃப் பக்தி கொடுத்த உடனே அந்த எர்த் அப்படியே நின்னுக்கிடுச்சு. என்னால அங்கிருந்து வர முடிஞ்சிச்சு. ஆன் தி அதர் ஹேண்ட் விஸ்வாமித்ரு நிறைய ட்ரை பண்ணாரு. 60,000 1,20,000 years ஆஃப் ஆஸ்டெரிட்டி கொடுத்தா கூட அந்த எர்த்தோட பாரத்தை அந்த ஆஸ்டெரிட்டியால சுமக்க முடியல. ஸோ அதனால பக்தி தான் சிறந்தது. ஸோ moral ஆஃப் தி ஸ்டோரி இஸ், நம்ம எவ்வளோ வேணாலும் யோகா ஆர் வாட் எவர் இட் இஸ் பண்ணலாம். ஆனா ஜஸ்ட் ஒரு நொடி நம்ம இதயத்துல இருந்து கடவுள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணனா, தட் இஸ் மோர் தென் எனஃப்.